Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு ஐந்தாவது அத்தியாயம் இரண்டாவது ஸ்லோகம். சோ நம்ம நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அர்ஜுனா ஒரு கேள்வி கேட்டார் கிருஷ்ணாவை. நீங்க ஞானம் சிறந்ததுன்னு சொன்னீங்க. எனக்கு இப்ப ஞானம் கொடுத்துட்டீங்க, ஞானம் கிடைச்சிருச்சு. அப்புறம் மறுபடியும் போர் புரி அப்படின்னு சொல்றீங்க. இதுல ரெண்டுமே நீங்க சொல்றீங்க, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஏதாவது ஒண்ணு தெளிவா சொல்லுங்க. பெவில்டரிங் மீ அப்படிங்கிறாரு. நீங்க ஞானம் தான் சிறந்தது. எல்லா யக்ஞத்திலும் சிறந்த யக்ஞம் ஞான யக்ஞம் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனா இப்ப போர் புரி அப்படிங்கிறீங்க. அப்புறம் நான் ஞானம் கிடைச்சிட்டா நான் கம்முனு நான் என் பாட்டுக்கு நான் காட்டுக்குள்ள போய் ஞானி ஆயிருவேன். என்னை எதுக்கு போர் புரிய சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. சோ அதுக்கு எவ்வளோ ஒரு அழகா ஒரு 5 ஸ்லோகங்கள் பாத்தீங்கன்னா, இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்லி இந்த சாப்டர் முழுக்க அதனுடைய ஆன்சர் தான். இன்ஃபேக்ட் நாட் 5 ஸ்லோகாஸ். பட் கிருஷ்ணா இஸ் கிவிங் a straight answer, a clear cut straight answer. சோ இப்படி கிருஷ்ணாவே கொடுத்திருக்கும் போது வெளியில ஐயோ அங்கெல்லாம் போகாத, சன்னியாசி ஆயிருவ, துறவு வீட்டை விட்டு வெளியில போயிருவ அப்படின்னு சொல்றது அப்ப என்ன ஒரு அறியாமையில பகவத்கீதையை புரிஞ்சு வச்சிருக்காங்க, என்ன ஒரு அறியாமையில மக்கள் இந்த இதுல ஈடுபடுறவங்கள மிஸ்கைட் பண்றாங்க அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கலாம். இட் இஸ் நாட் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அவங்களே புரிஞ்சுக்கலாம். இஃப் யூ ஜஸ்ட் ஹியர் வாட் கிருஷ்ணா சேஸ் ஹியர். ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. இந்த ஐ ரியலி லைக் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஆஃப் திஸ் பர்பட். ரொம்ப டீப் மீனிங். இது நான் பல தடவை படிச்சிருக்கேன். பட் டுடே somehow I understood something very deep. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பர்பட். எல்லா லைனுமே ஸ்ரீல பிரபுபாதர் பர்பட்ல கொடுக்கிற ஒவ்வொரு லைனுமே பாத்தீங்கன்னா, it has got huge meaning, very deep meaning. சோ இங்க பகவான் சொல்றாரு, சந்நியாசமும் சரி, கர்ம யோகேஷ நிஸ்ரேயச. முக்தி, நிஸ்ரேயம் அப்படின்னா முக்தி, முக்திக்கான பாதையை செலுத்துதல். ரெண்டுமே சந்நியாசமும் சரி, கர்ம யோகமும் சரி, ரெண்டுமே முக்திக்கான பாதையை நோக்கி செல்லுது. கரா உபவ், உபவ்னா போத். உபவ் எப்பவுமே சான்ஸ்கிரிட்ல ஒரு வேர்டுல இந்த பவ் அவு சவுண்ட் முடியும் போது இட் வில் பிகம் ப்ளூரல். நீங்க நிறைய படிச்சு பாத்தீங்கன்னா we'll know that. தயோஸ்து கர்ம சந்நியாசாத். இருந்தாலும் தயோ அந்த ரெண்டுல எவ்வளவு அழகா பகவான் சொல்ற பாருங்க. சந்நியாசமும் சரி, கர்ம யோகமும் சரி, ரெண்டுமே முக்திக்கான பாதை தான். ஐ அக்ரி அர்ஜுனா, வாட் யூ ஆஸ்க்ட் இஸ் ட்ரூ, ஐ அக்ரி. ஆனா தயாஸ்து கர்ம சந்நியாசாத் கர்ம யோக விசிஷ்யத்தே. இவை இரண்டில் கர்ம சந்நியாசம் செயலை துறக்கிறத விட கர்ம யோகோ விசிஷ்யத்தே, கர்ம யோகம் சிறந்தது. So clearly Krishna is saying, right? Very clearly he is saying, நீ செய்யல ரெண்டுமே, அதாவது செயலை துறக்கிறதும் சரி, நம்ம what is that, சந்நியாசம், சாரி, சந்நியாசம் எடுக்கிறதும் சரி, அதே கர்ம யோகத்துல ஈடுபடுறதும் சரி, ரெண்டுமே முக்திக்கான பாதை அப்படிங்கிற நான் அக்ரி பண்றேன் அர்ஜுனா. எஸ் ஐ அக்ரி. ஆனா அதுல செயலை துறப்பதை விட கர்ம யோகம் விசிஷ்யத்தை, நீ செய்யல யோகா அப்படின்னால உங்களுக்கு நான் பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். கனெக்ஷன், யுஜ் மீன்ஸ் இணைப்பு, கனெக்ஷன். சோ செயலை டோட்டலா ரினவுன்ஸ் பண்றதை விட நீங்க பெட்டர் கனெக்ட் வித் மீ, கர்ம யோகா விசிஷ்யத்தை, எங்கோட கனெக்ட் பண்ணி நீ செய்யறது கர்ம யோகா இட் இஸ் far better than renouncing அப்படின்னு சொல்லி பகவானே இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா கர்ம யோகாங்கிறத ஸ்ரீல பிரபுபாதர் பக்தி தொண்டு அப்படின்னு சொல்லி இங்க டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு. சோ ஒரு சிலர் நினைக்கலாம், பிரபுபாதர் தான் இப்படி கிருஷ்ணாவே கர்ம யோகான்னு சொல்லியிருக்காரு, ஏன் பிரபுபாதர் பக்தி தொண்டுனா, இந்த இடத்துல பகவான் மீன் பண்றது பக்தி தொண்டு தான். ஏன்னா கர்ம யோகா கேன் பி சக்காம கர்ம யோகா, நிஷ்காம கர்ம யோகா. அதாவது செயலை செய்யலாம், பகவானோட கனெக்ட் பண்ணியும் செய்யலாம், ஆனா பலன்களை கொஞ்சம் நம்ம ரிட்டைன் பண்ணிக்கலாம்.
சோ 2 விதமான கர்ம யோகம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பகவான் மீன் பண்றது, உன் செயல முழுக்க முழுக்க எனக்காக செய். Do it for me. Then this is far better than renouncing அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனாலதான் இந்த இடத்துல சில பிரபுபாதர் கர்ம யோகத்தை வந்து பக்தி தொண்டு அப்படின்னு மொழிபெயர்த்து கொடுத்திருக்காரு. ஒரு ஆச்சாரியா ஒரு ஆச்சாரியா நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அன்னைக்கே நம்பிக்கை பத்தி ஸ்ரத்தாவான் பத்தி பேசணும். ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் தெளிவா என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஆச்சாரியா ஒரு விஷயம் ஒரு மாதிரி சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் கிவன் பை கிருஷ்ணா, தட்ஸ் இட். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கும் we shouldn't map our understanding with ஆச்சாரியாஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனாலதான் ஏன் பகவத்கீதை ஒரு பக்தருடைய கைடன்ஸ்ல படிங்க, தனியா படிச்சீங்கன்னா டிவியேட் ஆவீங்கன்னு எதுக்கு சொல்றாங்கன்னா, a devotee is not just explaining the words given in the shloka. He is explaining with his own realization. devotee நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். They are not just thorough with the shloka and shloka's meaning literally. அவங்க வந்து லிட்ரலா மட்டும் அவங்க தரோவா இல்ல. They have some inner realization. They give it with their inner realization. And the inner realization is more valuable than the external thing. உண்மையில் நம்ம என்ன, we are nothing. Krishna loves to hear about him through devotees. Krishna knows about him. அவரே ஒரு ஸ்லோகா படிச்சு அவரை பத்தி புரிஞ்சுட்டு போறாரு. ஆனா தன் டிவோட்டி வாயால தன்னை பத்தி கேட்கறதுக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. பிகாஸ் இட் இஸ் கம்மிங் அவுட் வித் த ரியலைசேஷன் ஆஃப் த டிவோட்டி. அந்த டிவோட்டி எப்படி கிருஷ்ணரை புரிஞ்சு வச்சிருக்காரு, அத வந்து கிருஷ்ணா வில் லவ் லைக் எனிதிங். அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமாமா. ஏன்னா தட் இஸ் பியூர். அந்த டிவோட்டி அவருடைய சாதனாஸ் மூலம் பகவானை பத்தி நிறைய தெரிஞ்சு he is giving a lecture or giving the talking about நிறைய போயம்ஸ். நீங்க வந்து நிறைய போயம்ஸ் வந்து பெரிய பக்தி வினோத தாக்கூர், நரோத்தமதாஸ் தாக்கூர் அவங்க எல்லாம் அந்த போயம்ஸ் எல்லாம் இட் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் தெம். அவங்க பக்தி பண்ணி அவங்க ரியலைஸ் பண்ணது. அதுவும் நீங்க கிபஜயோ கௌர சந்தே ஆராதிகா சோபா ஈவினிங் நீங்க பாப்பீங்க. அந்த பக்தி வினோத தாக்கூர் எழுதுனது such a பியூட்டிஃபுல். நம்ம கௌர ஆரத்திக்கே நம்ம அதான் யூஸ் பண்றோம். அதுல ஒவ்வொரு லைனும் பண்றது வெரி ஸ்வீட். அவர் கண்ணுல பாக்குறாரு. பக்தி வினோதா தேக்கே கௌர சம்பாரா. பக்தி வினோதா கண்ணுலயே பாக்குறாரு. கிபஜயோ அந்த நீங்க அந்த இதை எடுத்து நீங்க குட்டி இதுதான் கௌர ஆரத்தி. ஒன் டே we will discuss about கௌர ஆரத்தி. சோ அவர் என்ன சொல்றாரு, நடுவுல ரத்ன சிம்மாசனத்துல மகாபிரபு உட்கார்ந்துருக்காரு. தக்கினே நிதாயிச்சேன். எனக்கு பாட்டு ஃபார்ம்லதான் வரும், எனக்கு தனியா அது வராது. சோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நிதாய் நிக்கிறாரு, ரைட் சைட்ல வந்து who is that கதாதர். இவங்க 2 பேர் நிக்கிறாங்க. இந்த சைடு நிதாயும் அத்வைதரும் நிக்கிறாங்க. இந்த சைடு வந்து கதாதர் and who else? ஸ்ரீவாஸ். சோ அவரு நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ அவர் வந்து அவருடைய ஹிருதயத்திலேயே அவர் வந்து அந்த கௌர ஆரத்திய, அதுவும் ஆரத்தி யார் எடுக்கிறாங்க, who is taking the ஆரத்தி there? பிரம்மா ஆரத்தி எடுக்கிறாராமா. அந்த பாட்டோட மீனிங் பாத்தீங்கன்னா it will be so sweet. அந்த சங்கா பாஜே கண்டா பாஜே பாஜே கருத்தாலா. சங்கு ஒலிக்குதாமா, அந்த மிருதங்க வாசிக்கிறாங்களாமா, கருத்தால் அடிக்கிறாங்களாமா. நடு ரத்ன சிம்ஹாசனத்துல மகாபிரபுக்கு வந்திருக்காராம். இந்த சைடு நிதாய் 2 பேர் நிக்கிறாங்களாம், இந்த சைடு இவங்க 2 பேர் நிக்கிறாங்களாம். அத பார்ப்பதற்கு பக்தி வினோதாக்கு வந்து ஹார்ட் எல்லாம் அப்படியே ஃபில் ஆகுதான் நெக்டார்னால. இட் இஸ் ஜஸ்ட் realization. They are seeing in their heart. And Bhakti Vinod Thakur, don't forget, he is a magistrate of British government. So அது ஏதோ மாதாஜி, அது ஏதோ பாகவதத்துல ஏதோ வேற மாதிரி கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும். No, he is one among us. He is one among us. Just 500 years before, sorry,
just 100 years before he was existing. So நம்ம இதுல புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அவங்க எல்லாம் those people, they are realizing, they are giving, if they're giving something means they are realizing from the heart. இத வந்து நாம ரியலைசேஷன் நமக்கு வர வரைக்கும் நாம அத வந்து பொய்ன்னு தான் நினைப்போம், எக்ஸாகரேஷன் நினைப்போம், அவங்க உடான் சொல்றாங்கன்னு நினைப்போம், இதெல்லாம் இவங்க மனக்கற்பனைன்னு நினைப்போம். we used to think, I used to think, நான் முன்னாடி அப்படிதான் நினைச்சேன், இவங்கள ரொம்ப ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி பேசுறாங்க. பட் நவ் as we proceed, நாம பக்தி பண்ண 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 நமக்கு ரியலைசேஷன்ஸ் அவங்க அளவுக்கு வரலனாலும் they are all great people. நம்ம லெவலுக்கு நம்ம சாண்டிங் பண்ணும்போது, நாம பக்தி பண்ண பண்ண நம்ம லெவலுக்கு ரியலைசேஷன்ஸ் வர 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 then now I thoroughly believe definitely a devotee, for a devotee everything will be revealed in heartங்கிறது I totally believe now. ஏன்னா நம்ம லெவல்ல இருக்கவங்களுக்கு கிருஷ்ணா is trying to reveal many things. நம்ம பிகினர்ஸ்க்கே அவளை கொடுக்கும்போது what about the pure devotees who is spending their whole, அவங்களுடைய உடல் பொருள் ஆவி அவங்க மூச்சு பேச்சு எல்லாமே கிருஷ்ணரோட இருக்கும்போது why not they get it? Why not they get it? They will get it for sure. They will definitely get it for sure. So அதனாலதான் பாகவதம் with the help of a devotee, பகவத் கீதா through devotee படிக்கணும்னா உங்களுக்கே அந்த அனுபவம் இருக்கும். நீங்க வந்து தனியா இந்த ஸ்லோகங்கள் படிச்சப்ப உங்களுக்கு புரியறதும், ஆஃப்டர் ஹியரிங் ஒரு லெக்சர் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியறதுக்கும், don't you all feel that there is a huge difference? சேம் ஸ்லோகா நீங்க தனியா படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கும், நிறைய பேர் அது சொல்லியிருக்கீங்க, நாங்க படிச்சப்ப வேற மாதிரி புரிஞ்சுது, கிளாஸ் கேட்டப்ப அது வேற மாதிரி புரியுது. Why is it you are understanding it differently? Same shloka, same words. Have you experienced this? நீங்க previous day படிச்சிட்டு கூட வந்திருக்கலாம். Yes, Mataji. அங்க நீங்க படிக்கிறதுக்கும் இங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க படிக்கிறதுக்கும் there is a huge difference. It is the same shloka, it is same Sanskrit words, same meaning. நீங்களும் அதே தான் படிக்கிறீங்க. Why is it you are understanding differently? Because someone is அத வந்து அது உணர்ந்து ஆச்சாரியா சொல்றத எடுத்து சொல்லி நமக்கு வந்து அது படிச்சு புரியும் போது we understand in better way. So only through devotees Krishna can be understood அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன ஒரு சான்று வேணும்? What else we need? சரி, ஒரு சிலர் கூட அதெல்லாம் சான்ஸ்கிரிட், அதனால அவங்க எல்லாம் சொல்றாங்க, அதனால நமக்கு புரியல. உங்களுக்கு தமிழ் மீனிங்கே கொடுத்திருக்கு, தமிழ் மீனிங் நமக்கு புரிஞ்சிருச்சா? சமஸ்கிருதத்தை விடுங்க, தமிழ் மீனிங் நமக்கு புரிஞ்சிருச்சா? we don't understand, right? அதுவே நமக்கு ஏன் புரியலன்னா நமக்கு வந்து it is not an ordinary materialistic thing to understand. புரியாமே இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன். சன்னியாச கர்ம யோகேஷ நிஸ்ரேயச கரா உபவ், சன்னியாசத்தை விட கர்ம யோகம் சிறந்தது, ரெண்டுமே இந்த பாதைக்கு சிறந்தது, அதுல வந்து கர்ம யோகம் தான் மிகவும் சிறந்தது, நம்ம நல்லா அப்படியே நாக்குல என்னை விட அதிகமா கூட சொல்லலாம். ஈவன் பிரபுபாதரை விட பெற்றா கூட சாண்ட் பண்ணலாம். I will not say you cannot do that, but what is the use of that? அதனால என்ன யூஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் அந்த மீனிங்கோட சும்மா அடிச்சு நொறுக்குறதுல என்ன மீன்? ஜஸ்ட் அத வந்து புரியாம படிச்சு மக பண்றதுல what is the use? There is no use. சோ அதனாலதான் நம்ம பரம்பராவே பாத்தீங்கன்னா, எல்லா பரம்பரா ஆதரைஸ்ட் பரம்பராவுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, this knowledge is transferred through heart. தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவிய முகியந்திய. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜென்மாதி அஸ்ய யத இதரதச்சாதேஷு அபிக்ஞஸ்வராத் தேனே பிரம்ம ஹிருதயே ஆதி கவியே, பிரம்மாவுடைய ஹிருதயத்துல டிரான்ஸ்பர் பண்ணாருன்னு தான் சொல்லியிருக்காங்க. they never said பிரம்மாவுக்கு வந்து கிருஷ்ணா புக் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லல. சோ நமக்கு உண்மையில் நாங்க என்னதான் நீங்க படிச்சாலும், என்னதான் நீங்க வந்து காதுல கேட்டாலும்,
எல்லா விஷயங்களும் ஹிருதயத்துக்குள்ள போகுதா? நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்க. கிளாஸ் எடுக்கும்போது அப்படி எப்படியே புரிய மாதிரி இருக்குது மாதாஜி. கிளாஸ் முடிஞ்சோன்னு எங்களால ரிகால் பண்ண முடியல. ஆர் யூ ஆல் எக்ஸ்பீரியன்சிங் திஸ்? நீங்க எடுக்கும் போது எங்களுக்கு எல்லாமே புரியுற மாதிரி இருக்குது. Yes, Mataji. True, Mataji. Yes, Mataji. ஆஃப்டர் த கிளாஸ் எங்களுக்கு ஒண்ணும் நிக்கல அப்படின்னா ஹிருதயத்துக்குள்ள போறதுக்கு we need some realizations. ஹிருதயத்துக்குள்ள போறதுதான் அதுதான் நிக்கும். அண்ட் ஆக்சுவலி frankly speaking என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ப்ரீச்சிங் அண்ட் வாட் ஐ ப்ரீச் இஸ் ஃப்ரம், அதாவது இனிஷியலா கூட நான் ஒரு லெக்சர் கேட்பேன். நான் வந்து அது ரிலேட்டடா படிச்சு இனிஷியலா நானும் ரொம்ப பிகினிங் தெரியாதப்ப, பட் போன பகவத்கீதா செஷன்லயே வந்து ஒரு 1 or 2 ஃபர்ஸ்ட் 2 சாப்டர்ஸ்க்கு அப்புறமே ஐ ஃபவுண்ட் இட் சோ டிஃபிகல்ட். தினம் காலையில கொடுக்கறதுக்கு ப்ரீவியஸ் டேவே எனக்கு வந்து படிக்கணும், இதை பண்ணு. தென் எனக்கு வந்து ஐ அடாப்டட் டெக்னிக், ஜஸ்ட் ஸ்பீக் ஸ்பான்டேனியஸ்லி. என்ன நான் வந்து ரிகார்டிங்கா நான் வந்து என்னென்னலாம் புரிஞ்சு வச்சிருக்கேன். பாஸ்ட் 5 years ஐ எம் ஹியரிங் ஸ்ரவணம். ஐ எம் டெய்லி ஹியரிங் ஃப்ரம் பாகவதம். மகராஜ் நிறைய சொல்லி தர்றாரு. டே டைம்ல நிறைய நம்ம லெக்சர்ஸ் கேட்கிறோம், டிவோட்டிஸ் கூட பேசுறோம். சோ இந்த எல்லாமே நம்ம இவ்வளவு நாளா நம்ம கேட்கிற ஸ்ரவணம், இது எல்லாம் கேட்டு வாட் இஸ் தட் ஸ்டேயிங் இன் மை ஹார்ட், தட் இஸ் ஒன்லி கம்மிங் அவுட். டெய்லி காலையில ஐ நெவர் கம் ப்ரிப்பேர்ட். இட் இஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஸ்பீச். ஏன்னா ஐ தாட் திஸ் கேன் ரீச் த ஹார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா இது வந்து நாம என்ன உணர்ந்து வச்சிருக்கோமோ we are just giving it. It is not that I am just literally reading the line and explaining line to line. இத படிக்கும் போது what is it I have understood from this, I am just sharing few words. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நீங்க ப்ரோக்ரஸ் ஆக உங்களுக்கும் இதே மாதிரி. இட் இஸ் நாட் தட் ஐ am alone getting. நீங்களும் படிக்க உங்களுக்கும் ரியலைசேஷன்ஸ் வரும்போது you will understand in a different way. பிரபுபாத் சொல்லியிருக்காரு, பகவத்கீதையவே பல கோணத்துல நம்ம புரிஞ்சுக்கலாமாமா. ஐ ஹவ் கிவன் ஜஸ்ட் ஒன் ஃபார்ம் அப்படிங்கிறாராம். பிரபுபாத்தே சொல்றாரு, நான் ஒரு கோணத்துல தான் கொடுத்திருக்கேன், இது இன்னும் பல கோணத்துல புரிஞ்சுக்கலாமாமா. சோ நம்ம எல்லாம் வந்து அந்த ஆச்சாரிய பரம்பரையில கனெக்ட் ஆகுறதுனால கிருஷ்ணா சொல்றாரு இல்லைங்களா, ஹிருதயத்துல என்ன ஸ்லோகா அது? வாட் இஸ் இட் ஸ்லோகா? கிருஷ்ணா சேஸ் தேஷாம் சதத்த யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி யோகம் தம் ஏனம்மா உபயாந்தி தே ததாமி புத்தி. மாதாஜி 10.11 8 9 11 இல்ல 10.10 இது. சோ தேஷாம் சதத்த யுக்தானாம், யாரெல்லாம் என்கிட்ட வந்து சதத்தம் எப்பவுமே பக்தி பண்றாங்களோ, கான்ஸ்டன்டா, ஆக்சுவலா கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். நானும் இங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், அனுபவத்திலயும் சரி, நான் பண்ணும் போது அந்த அனுபவத்திலயும் சரி, நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். ரொம்ப ஐயோ அப்படி இருந்ததுங்க கிளாஸ், அப்படியே என்னை அப்படியே உருக்கிட்டீங்க நீங்க, அப்படி இருந்தது, எனக்கு கண்ணீர் வந்தது, எனக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு பயங்கரமா கேட்பாங்க. 1 month பயங்கரமா கேட்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க காணாமையே போயிடுவாங்க. ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் சர்டன் பீப்புள். பட் இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு வந்து அந்த பிளிஸ் கிடைக்காம இல்ல, they got the bliss. It's not that they are acting, no, they are also true. But where is that they are lagging பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி. உண்மையில் சதத்தம் கீர்த்தயந்தோமாம் சத்தத்தம் தேஷாம் சதத்த யுக்தானாம். சத்தத்தம்ங்கிற வேர்டு கிருஷ்ணா பல இடத்துல யூஸ் பண்றாரு. வாட் டஸ் இட் மீன்? நம்ம சாப்பாடு ஒரு நாளைக்கு சாப்பிட்டா ஒரு மாசத்துக்கு சாப்பிட தேவையில்லையா மாதாஜி? ஆர் வி ஜஸ்ட் ஈட்டிங் ஃபார் a single day for a whole month? No, Mataji. ஒரு நாளைக்கு 4-5 முறை சாப்பிடுறோம் இல்லைங்களா? ஆமாங்க Mataji. To maintain this body. அதே மாதிரி சத்தத்தம் டெய்லி நம்ம ரெகுலரா நம்ம பகவத்கீதை பாகவதம் பண்ணி நம்ம டெய்லி 16 மாலை ஜபம் பண்றது ஏன் ஒரு ரூலா கொண்டு வந்தாங்கன்னா we are not hecklers to bring the rule.
நீங்க கூட நான் அப்பப்ப சாண்ட் பண்ணியான்னு உங்களை எல்லாம் நான் டார்ச்சர் பண்ணும் போது ஐயோ இந்த மாதாஜிட்டு வசமா மாட்டிட்டேன்டா, அன்னாட சாண்ட் பண்ண சொல்றேன். எப்படித்தான் அன்னாட ஒரே பேரையே சொல்றதோ, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு எந்நேரம் நான் சொல்லிட்டே இருக்கட்டும். அந்த மாதாஜி வேற அப்பப்ப அன்மியூட் பண்ணி கேட்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க சத்தம் பண்ணீங்கன்னாதான் பகவான் will know that you want him. யோசிச்சு பாருங்களேன், உங்க குழந்தையே ஒரு விஷயம் உங்களை கேக்குது, ஒரு நாள் கேக்குது, அப்புறம் விட்டுருது, ஒரு 1 month விட்டுருது அப்படின்னா, will you have an urge to buy that for your child? கேக்குறப்ப நம்ம வாங்கி கொடுக்கணும்னு நினைப்போம், அப்புறம் அவன் விட்டுறான். சோ நம்ம நல்லதா போச்சுன்னு விட்டுருவோம் இல்லைங்களா? ஆல் ஆஃப் us have this experience. விட்டுருவோம், சரி அவனே மறந்துட்டான், கம்னு விட்டுறலாம் நாம அப்படின்னு நம்ம விட்டுருவோம். It is not that we don't love our child. We love our child, but our son is not asking again. சரி அவனுக்கு வேண்டாமா இருக்குது, why should I spend unnecessarily? இல்லைங்களா? Will we all get this feeling? Yes Mataji. நீங்க 10 நாள் கிருஷ்ணாவ ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஓ ராதா ராணி, please engage me in service of Krishna. ஓ ராதா ராணி, please engage me in service of Krishna. ஓ ராதா ராணி, please engage me in service of Krishnaன்னு 10 நாளைக்கு நீங்க பட்டைய கிளப்பிட்டு சொல்லிட்டு மறுபடியும் 1 மாசம் நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா, why will Krishna help you? And you're finding fault with Krishna. அவர் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், இல்லைங்களா? கிறிஸ்டியன் ஸ்லோகா ஐ திங்க். If you knock the door only you will get it. நீங்க கேட்டீங்கன்னா தான் கிடைக்கும். கேட்காம கொடுக்கறதுக்கு he will not, because he respects his feeling. கிருஷ்ணாவோட ஒரே பிரச்சனை என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவர், ஓவரான நல்லவர். சம்டைம்ஸ் ஐ யூஸ் டு திங்க், இவர் கொஞ்சம் நம்ம இந்த நல்லவரா இல்லாம நம்மள 2 அப்பி கூட்டிட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு நம்ம இந்த சல்லையே இல்லையே. அவர் ரொம்ப நல்லவரா இருக்கிறதா நமக்கு பிரச்சனை. ஐயோ உன் ஃப்ரீவில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால நீங்க உங்க ஃப்ரீவில் அப்ளை பண்ணி நீங்க கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாரு. சும்மா எப்படி கொடுப்பாரு? நிறைய பேர் இந்த கேள்வி, இப்ப கடவுள்னா தானா கொடுக்கணும், அது என்ன ப்ரே பண்ணாதான் கொடுக்கணும்னா, why should he give by his want? எதுக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு வேற கூட தேவைப்படலாம், நீங்க இந்த பௌதிக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண விரும்பலாம். அவர் எப்படி உங்களுக்கு பக்தி கொடுப்பாரு? Because he respects your free will. That is why pray, chant, beg. ஒரு குழந்தை அம்மாவை காணாம கதறி அழுகிற மாதிரி, if he just cry, don't you think Krishna will listen to us? Don't you think he will listen to us? The problem is we are not begging, we are not crying, we are not asking, and still after பக்திக்கு கூட அவங்க எல்லாம் கொஞ்சம் நல்லா பக்தி பண்றாங்க, நான் கொஞ்சம் எனக்கு பகவான் ஓரவஞ்சனை பண்ணிட்டாரு, நான் கொஞ்சம் கம்மியா தான் பண்றேன்னா, it is your problem, not Krishna's problem, right? அது உங்க பிரச்சனை தான், கிருஷ்ணருடைய பிரச்சனையா? சோ நம்ம இந்த இடத்துல எங்க ஆரம்பிச்சு எங்க போயிட்டோம். சோ இந்த இடத்துல பக்தி தொண்டுங்கிற வேர்டு எதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஆச்சாரியாஸ் டிரான்ஸ்லேஷன் அபவுட் கர்ம யோகா. பிளஸ் இந்த பர்பட்லயே ரொம்ப டேக் ஹோம் மெசேஜஸ் நிறைய இருக்கு இன்னைக்கு. சோ ஒரு லைன், the sentence which impressed me, I just want to read it again. உடல் சௌரியத்தின் தரத்தை அதிகரிக்கும் நோக்கத்துடன் செய்யப்படக்கூடிய செயல்களில் ஒருவன் ஈடுபட்டிருக்கும் வரை அவன் பல்வேறு வகையான உடல்களை மாற்றுவதும் அதனால் பௌதிக பந்தத்தை நீட்டித்துக் கொள்வதும் உறுதி. இட் இஸ் as simple as this. நீங்க உங்க பாடி ரிலேட்டடான சௌரியங்களை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க வேலை பார்த்தீங்கன்னா, you will be again given a body. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு என்ன அவ்வளவு டிஃபிகல்ட்டி இல்லைங்களா? Can you get the point what Prabhupada wants to make here? நீங்க உடல் ரீதியா நீங்க உங்களை உயர்த்திக்கிறதுக்காக நீங்க பாடுபட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு உடல் தான் கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிலருக்கு பயங்கரமா ஸ்விம் பண்ணணும்னு ஆசை, ஆம்பிஷன், பயங்கரமா ஸ்விம் பண்ணுவாங்க. உடல் ரீதியா ஸ்விம் பண்ணணும்னு ஆசைன்னா அடுத்த ஒரு எதுக்கு மனித உடல் கொடுத்து நீ வெட்டியா ஸ்விம் பண்ணிட்டு வந்திருக்க, உனக்கு மீன் உடல் கொடுத்துட்றேன்,
நல்லா அழகா ஸ்விம் பண்ணு அப்படின்னு மீன் உடல் கொடுப்பாரா மாட்டாரா மாதாஜிஸ்? கண்டிப்பாங்க மாதாஜி. சம் பீப்புள் வாண்ட் டு ஃப்ளை ஹை. நான் பைலட் ஆகணும், ஐ வாண்ட் டு ஃப்ளை அப்படிங்கிறாங்க. சோ நீ வெறும் மனித உடலை எடுத்து நீ வானத்துல பறக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்பட்டு மனித உடலை பேராஷூட்டை புடிச்சுக்கிட்டு நீ தொங்கிட்டு பறக்கிற? ஐ வில் கிவ் யூ a bird body. அழகா பறந்து போ, என்ஜாய். யூ வாண்டட் டு என்ஜாய் ஃப்ளையிங் ஹை, என்ஜாய். தட்ஸ் இட். இல்லைங்களா? சோ நம்ம தான் கேட்டுக்கிறோம். இந்த உடல், பெண் உடல் கேட்டு நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன் தான் பொம்பளையா பிறந்தோமோ, ஏன் தான் இந்த பிறவி எடுத்தோமோ, பிறந்தா பொம்பளையா மட்டும் பிறக்கவே கூடாது. இது நம்ம எல்லாரும் ஒரு தடவையா சொல்லியிருப்போம் இல்லைங்களா லைஃப்ல? பெண் பிறவி ஆகவே ஆகாதுன்னு we would have told இல்லைங்களா? எஸ் மாதாஜி. எஸ். ஆனா உண்மை ஒண்ணு மறந்துட்டோம். நம்ம தான் கேட்டு வாங்கணும். நாம தான் இந்த பெண் உடல்ல இன்பம் ஜாஸ்தின்னு தெரிஞ்சு we wanted more happiness, sense gratification. செக்ஷுவல் டிசைரே பாத்தீங்கன்னா a shocking news to all of you. பாகத்துல கொடுத்திருக்காங்க, women is 9 times more desirous than men. Is it not shocking? இவ்வளவு நாளா நம்ம men தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். But Bhagavatam says a woman is 9 times more desirous than men. இது வந்து when I read it first time I got shocked. நம்ம என்னமோ நம்மள அப்படியே ஒரு பதவிசா ரொம்ப அப்படியே பெண் பிறவினா அப்படி ஒரு பிறவி நம்மளா சமாதானம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். பட் we have நம்மளுடைய டிசைனிங்கோட அஜெண்டா என்னன்னே நமக்கு தெரியாது. தெரிஞ்சாதானே நம்ம பெண்ணா எப்படி நடக்கணுங்கிறது நம்ம புரிஞ்சு வாழுவோம். அதனாலதான் சாஸ்திரம் படிக்கணும், அதனாலதான் பாகவதம் படிக்கணும். நம்ம பெண் உடலோட டிசைனிங் நமக்கு தெரியுமா? how many of you know what is the subtle things within you? உள்ளுக்குள்ள உங்களுக்கு என்னென்ன பொதிஞ்சிருக்குன்னு how many of us know? Do we all know that? No. அதனாலதான் பெண்ணை வந்து பொத்தி பொத்தி வச்சிருக்காங்க. கல்யாணம் பண்ற வரைக்கும் அம்மா அப்பா வந்து அப்படி பொத்தி பொத்தி வச்சிருப்பாங்க பெண்ணை. வெளியில விட மாட்டாங்க, ராத்திரியான வெளியில விட மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த டிசைன். அந்த டிசைன்லயே அவ்வளவு டெலிகேட். A girl is very delicate. பிளஸ் கல்யாணம் ஆனவனே ஹஸ்பண்டுடைய பாதுகாப்புல வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்ட் போயிட்டா பையனுடைய பாதுகாப்புல இருக்கணும். A woman should never live alone till she leaves her body. இத பார்ப்பதற்கு ரொம்ப சர்வாதிகாரமா தெரியும். No, it is out of love. It is out of care. They are giving this instruction. முழுக்க நம்ம மேல உள்ள கேர்னாலதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வந்து பெண் உரிமை, ஆணுக்கு கீழே தான் பெண் இருக்கணுமா? ஏன் I am equal to him? No, only you can deliver a baby and he cannot deliver a baby. You are greater than him. Why should you try for or fight for equality? You are greater than him in many places. இல்லைங்களா? எத்தனைதான் ஆம்பளைங்க இதா இருந்தாலும் only a woman can give birth to a child. So அந்த டிசைனிங்ல டிஃபரன்ஸ் இருக்கதானே செய்யுது. How can you claim for equality, both men and female? மேல் தான், ஃபீமேல் தான். உண்மையில் if we want real freedom, அவங்க டிசைனோடைய அந்த தரத்தை புரிஞ்சுக்கிறது தான் ரியல் ஃப்ரீடம். ரியல் ஃப்ரீடம் lies in understanding who we are. நான் விமன் பாடியில இருக்கேன், எனக்கு இதெல்லாம் இருக்குது. I may go wrong if I am given freedomங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாலண்டரியா நம்ம ஃப்ரீடம் சரண்டர் பண்ணி நிம்மதியா வாழலாமே. அல்டிமேட்டா வாட் வி ஆல் வாண்ட். இப்ப நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்றது பெரிய விஷயமா, இல்ல நீங்க சாஸ்திரம் சொல்றபடி ஃபாலோ பண்ணி நிம்மதியா வீட்டுல இருக்கிறது பெரிய விஷயமா? சோ இந்த நேம் ஆஃப் விமன் லிபரேஷன் பாகவதம் சொல்றாங்க. பிரபுபாத் clear cut he says men are speaking about women liberation. Why? Because they want women to come out of their shell. அவங்களுடைய ஆமையோட பாதுகாப்பே அதனுடைய ஷெல்லு தான். விமனோடைய பாதுகாப்பும் அவங்களுடைய ஷெல் தான். பட் men are speaking about women liberation. வெளியில வாங்கன்னு எதுக்கு கூப்பிடுறாங்கன்னா they want to enjoy you without the shell. It's a shocking news, but it's a real news given in Bhagavatam. ஒரு விமன் ஷெல்ல விட்டு வெளியில வந்தா she is suffering. அததான் பாகவத்துல தெளிவா சொல்றாங்க. குட்டப்பாவாட போட்டு டென்னிஸ் பிள்ளைங்க விளையாட வேண்டான்னு சொன்னது வந்து
அப்பெல்லாம் இப்ப கூட வந்து ட்ரெஸ்ஸ பத்தி கமெண்ட் பண்ணிட்டா நம்மள வந்து தூக்கிலேயே போட்டுருவாங்க. இன்னைக்கு கூட நான் என் லெக்சர் யாராவது கேட்டாங்கன்னா they will throw pelt stones on my house. ஏன்னா இதெல்லாம் கிரைம். பட் உண்மையில் பெண்கள் அழகை ரசிப்பதற்காக ஆண்களோட யுக்தி இது. Why should you fall a victim for that? உண்மையில் பாகவதம் படிக்கும்போது it was really so shocking. It is a யுக்தி to bring all the women out. இன்னைக்கு women எதுக்கு ஒர்க் பண்றாங்க? In the name of liberation we are working, but how many of you are facing problem in your working place? I know all the working women will be facing so many problems, directly or indirectly. எத்தனை பெண்கள் டார்ச்சர் செய்யப்படுறாங்க? They choose to come out and they are suffering. இல்லைங்களா? சோ அதுக்காக நம்ம வந்து படிக்க கூடாதா, நான் வேலைக்கு போக கூடாதான்னா, இப்ப இருக்கிற காலத்துல நம்ம வந்து அப்படி நாம கிரியேட் பண்ணிக்கிட்டோம். பட் we should understand why Shastra says like that. எதுக்குன்னா நம்ம நல்லதுக்காக தான். உண்மையில் நான் இன்னைக்கு போய் வெளியில 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறதுனால நான் ஹாப்பியா இருக்கேன்னு நினைச்சா, அதை விட ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து வித்தின் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹஸ்பண்டுக்குள்ள இருந்து நல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் கவனிச்சு நல்லா பக்தி பண்ணி வீட்டுல இருக்கிற பெண்கள் அதை விட ஹாப்பியா இருக்கிறவங்க யூ கேன் சி. எப்பவுமே இக்கரைக்கு அக்கறை பச்சான். வீட்டுல இருக்கிறவங்க நானும் வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. நோ, யூ ஆர் மோர் ஹாப்பியர். அவங்கள கேளுங்க, டீச்சர்ஸ் கேளுங்க, டாக்டர்ஸ் கேளுங்க, இன்ஜினியர்ஸ் கேளுங்க, how much they are suffering leaving their family and going. அவங்கள கேட்டீங்கன்னா தான் தெரியும் how safe you are. சோ இந்த சமுதாய கண்ணோட்டமே நிறைய மாறி போச்சு. சோ இந்த இடத்துல நம்ம எந்த உடல் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு பெண் சஃபர் ஆகுறாங்கன்னா it is she herself wanted that suffering. அதனாலதான் சஃபரிங் கொடுக்கப்படுது. It is not someone is உங்க மேல திணிக்கிறாங்க நம்ம நினைக்கிறோம். we used to think நான் வந்து சஃபர் ஆக வேண்டிய பொண்ணே இல்ல, ஆனா சஃபர் ஆகுறேன். நோ, only you have chosen this path. சோ ரொம்ப அழகா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மக்கள் புலனுணர்ச்சியில் பித்து பிடித்து அலைகின்றனர். கடந்த காலத்தில் செய்த பலநோக்கு செயல்களின் விளைவே முழுக்க துன்பத்துடன் கூடிய தற்போதைய உடல் என்பது அவர்கள் அறிவல்லை. நாம் இப்ப கூட நம்ம பேசுறோம், பெண்கள் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்படுறாங்க. சோ அந்த அடிமைப்படுறது கஷ்டப்படுறது இருக்குதுங்கிறத உணர்ந்த நாம அதுவும் ஏற்கனவே நாம செஞ்ச செயல்னால வந்ததுங்கிறது ஏன் உணர மறுக்கிறோம்? Again we want to put into further action. இன்னும் நிறைய தவறு செஞ்சு illicit sexual activity பண்ணி பெண்கள்லாம் இப்ப வந்து they want money, they going for any actions. அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை பின்னாடி அவங்களுக்கு காத்து இருக்குது. illicit sexual desire, it cannot be accepted in Shastra. எத்தனையோ பெண்கள் கணவனை விட்டுட்டு இன்னொரு ஆண்கள்கிட்ட போய் மோசம் போறாங்க, சோரம் போறாங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை காத்திருக்குது. இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்கறது இல்லை. they say it's women liberation. நோ, உங்களை ஃபர்தரா டார்க் வெல்ல தள்ளி விடுறாங்க. தயவுசெய்து எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. they are pushing you further into dark well. இருண்ட கிணத்துக்குள்ள உங்களை தள்ளுறாங்க. don't fall a victim to them. சோ இப்போது இவ்வுடல் தற்காலிகமானது என்றாலும் பல்வேறு விதங்களில் எப்போதும் தொல்லை கொடுத்து கொண்டுள்ளது. Is it not true? Are we all not suffering because of our body? நம்ம உடலால் நம்ம சஃபர் ஆயிட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா? அந்த 6 துவாரங்கள் வழியாக எந்த நீர் வெளியில வந்தாலும் it is stinking badly. அதுதான் ஹியூமன் ஃபார்ம். we are stinking. நமக்கு துவாரங்கள் இருக்கு இல்லைங்களா? 9 துவாரா, not 6, 9 துவாரங்கள். there is 6 gateway to entry into the city of this body. அந்த 9 துவாரங்கள் வழியாக எந்த நீர் வெளியில வந்தாலும் is it not stinking, Mataji? Can you face that own உங்களுடைய ஓன் இது வெளியில வர நீங்க உங்களால டாலரேட் பண்ண முடியுமா? நோ மாதாஜி, நோ. எந்த மூக்கு சளி வந்தாலும் அருவருப்பு தான், வாயில எச்சில் வந்தாலும் அருவருப்பு தான். எல்லா ஓப்பனிங்லயும் காதுல வேக்ஸ் வந்தாலும் அருவருப்பு தான். கண்ணுல பூலாண்டுனாலும் அருவருப்பு தான். செக்ஷுவல் ஆர்கன்ல வர்றதும் ஆனஸ்ல வர்றது எல்லாமே அருவருப்பு தான். So human form
வெளியில நாம சும்மா அப்படியே போட்டோல சும்மா ஜிக்கு 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 ஜிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நான் உலக அழகி அப்படின்னு சொல்லிக்கலாம். உலக அழகியா இருந்தாலும் she has got internally all these things. நீங்க பாகவத்தில் ரிஷபதேவர் கதை படிச்சீங்கன்னா you will know ரிஷபதேவருடைய டாய்லெட் கூட ஊதுபத்தி மனம் மணக்குமாமா. you will be shocked because அவர் வந்து பகவானுடைய ஒரு அவதாரம் ஆக்சுவலி. சோ நம்ம வந்து இந்த நம்மளுடைய அவர் வந்து அத நீங்க டீடைலா I will tell you later. 5th cantoல இருக்கு ரிஷபதேவர் பத்தி டீடைலா வரும். 5th canto 5th ஸ்டார்டிங்ல 5th 1 to 6 ரிஷபதேவர். எங்களுக்கு அடுத்த எக்ஸாம் அதுதான். நீ எப்ப மகராஜ் வைப்பாரோ தெரியல, டக்குன்னு வச்சிருவார். within a week we'll get an exam. சோ நம்ம பார்க்கும்போது இந்த உடல் வந்து முழுக்க முழுக்க துன்பத்துக்கு காரணமான ஒரு பயா மீடியா தான். இத உணராம துன்பத்தை போக்குவதற்காக செயற்கையா நீங்க வந்து சோப்பு ஷாம்பு வாங்கி கிளீன் பண்ணிக்கிட்டா உங்களுடைய நாற்றம் போகுமானா நோ. அந்த சோப்பு ஷாம்போட எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அகைன் யூ வில் ஸ்டிங்க். ஒரு முறை கிருஷ்ணர் வந்து அர்ஜுனரை மேல் உலகம், அந்த ஸ்டோரி நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல, போகும்போது அங்க இருக்கிற தேவர்களை மூக்க பொத்திக்கிட்டாங்க. ஐயோ மனித வாட வருது அப்படின்னு பார்த்தா அர்ஜுனர், அவர்லாம் எவ்வளவு எலிவேட்டட் சோல், அவருக்கே மூக்க பொத்துறாங்கன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். உவார்வி நாம என்னமோ அப்படி பெருமையா நினைச்சுக்கிறோம் நம்ம வந்து அவ்வளோ கிரேட்னு. நம்மளுடைய பொசிஷன் இதுதான். திஸ் பாடி இஸ் full of diseases and இது இந்த பாடினால நம்ம நிறைய கஷ்டப்படுறோம். சோ ஒருவன் தனது உண்மை நிலையினை பற்றி வினவாத வரை அவனது வாழ்க்கை தோல்வியுற்றதாக கருதப்படுகிறது. நீங்க எவ்வளவு பெரிய PhD பண்ணுங்க, சூப்பர் டூப்பரா cross and cross earn பண்ணுங்க, so what? Your life is a failure if you don't ask a question, who am I? நான் யாரு அப்படிங்கிற கேள்வி நீங்க கேட்கலீன்னா your life is a failure. சோ புலனுணர்ச்சியில ஈடுபடுற வரைக்கும் உடலை மாத்திக்கிட்டேதான் இருக்கணும். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்குங்க. ஒரு பெரிய ஒரு கார்ட்போர்ட் ஷீட்ல எழுதி வச்சுக்குங்க. as long as I indulge in sense gratificatory activities, I will get a body. That's it. நீங்க வந்து இந்த பாடியை சந்தோஷமா வச்சுக்கணும். நீங்க என்னென்ன செயல் செய்றீங்களோ அந்த செயல் எல்லாம் திருப்பி திருப்பி பாடி கொடுத்துக்கிட்டேதான் இருக்கு. பிகாஸ் யூ வாண்டட், யூ ஆர் only opting for that. Krishna is not forcing you. இப்ப கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? சர்வ தர்மான் பரித்யஜா மாமேகம் சரணம் ரஜா. எல்லாம் விட்டு போட்டு வா, நான் பாக்குறேன் அப்படிங்கிறாரு. நாம தான் விட மாட்டேன்னு புடிச்சு தொங்குன்னு தொங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ அம்மா வலிக்குது, அங்க குத்துதே, இங்க கொடையுதேன்னு we only ask for it. நம்மளுடைய துன்பங்கள் அனைத்துக்கும் நாம மட்டுமே காரணம். இதை எழுதி வச்சுக்குங்க. அவுட் சைடர்ஸ் நீங்க கேட்கலாம், மாதாஜி என் ஹஸ்பண்ட் என்னை அடி அடிக்கிறாரு, என்னை சித்திரவதை பண்றாரு, அப்ப என் துன்பத்துக்கு அவருதான காரணம்னோ? இஸ் a instrument to give you that pain. நீங்க போன ஜென்மத்துல யார சாத்துன்னு சாத்துனீங்கன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? அப்ப நீங்க இதே அரகண்டா நடந்திருப்பீங்க. now he is a instrument to give you that pain. உங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு ஒரு டயலாக் வரும் மூவில. நம்ம அப்படிதான் பிஹேவ் பண்ணும். நமக்கு வந்துருச்சுன்னா ஐயோ 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 எனக்கு வந்துருச்சு. அண்ட் நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க நம்ம இஸ்கான்ல, ஹேட் தி சின் நாட் தி சின்னர். கண்டிப்பா அந்த ஆண் அந்த பெண்ணை அடிப்பது தவறுதான். that is a sin but not the sinner. அந்த ஆண் is a instrument. அவனும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு அடி வாங்குவான். அடுத்த ஜென்மத்தில் இன்னொரு பொண்டாட்டி அவன் ஒரு புருஷனை கட்டிட்டு அவன் வாங்குவான் திருப்பி. இட் இஸ் கோயிங் இன் a cycle. சோ நமக்கு வந்திருக்கிற எல்லா துன்பங்களுக்கும் நாம கிரியேட் பண்ணிட்டு தானே ஒழிய those people who is hurting. சில நினைக்கலாம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஹார்ஷாவே பேசுறாரு, என்கிட்ட அன்பாவே இல்ல, சோ நான் பாவம், நான் ரொம்ப பாவம், நான் அப்பாவி, என்னை எல்லாம் இப்படி டார்ச்சர் பண்ணாங்க. இந்த ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா மாதாஜி? how many of us have this feeling? we all have this feeling, right? நான் பாவம், நான் எந்த தப்பும் பண்ணல, தேவையில்லாம நான் தண்டிக்கப்படுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு க்ஷணத்துல நம்ம நினைப்போம் இல்லைங்களா? in our life. yes நம்ம நினைப்போம். ஏன்னா நமக்கு வந்து நாம தப்புக்கு அப்பாற்பட்டவங்க, உலகமே தப்பா இருக்குன்னு நம்ம நினைப்போம். நீங்க ஒரு துன்பம் அனுபவிக்கிறீங்கன்னா first thing you should know, you are the culprit.
those people who is giving you back, they are just an instrument. So you are the culprit னு புரிஞ்சுட்டா then we will not feel bad. யாரையும் தப்பா நினைக்க மாட்டோம், யார் மேலயும் கோவப்பட மாட்டோம். நம்ம தான் காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா we will accept things. இதுதான் பகவத்கீதை படிப்பதுடைய ஒரு பிக்கஸ்ட் ஒரு பூன். உங்களுக்கு என்னன்னா you will start accepting things. இவ்வளவு நாளா எல்லாத்தையும் பிளேம் பண்ணிட்டு இருந்த நீங்க உங்களை நோக்கி அந்த பிளேம் வந்து you will start blaming you. See how arrogant you have been earlier. இப்ப அதனால இப்ப அனுபவிக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களை கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. You will ask this body, you will ask this. அதனாலதான் இந்த பாடி கொடுக்கப்பட்டு நீங்க அந்த துன்பம் அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த உடலை கொடுத்து அந்த ஃபேமிலியில கொண்டே போடுறாங்க. சும்மா எப்படி நீங்க அந்த ஃபேமிலியில போய் சிக்குவீங்க? If you are not responsible, then why will you get into that family? Then do you mean to say that Krishna is doing அவர் வந்து ஓரவஞ்சனை செய்யறாரா? நீங்க ரொம்ப நல்லவங்க, கிருஷ்ணா அப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட உங்களை சிக்க விட்டு உங்களை தண்டிக்கிறாரா? Do you mean to say that? No, no. Krishna will never do anything wrong. Krishna will never do anything wrong. இன்னைக்கு இந்த க்ஷணம் இந்த உடல் மூலம் நான் அனுபவிக்கிற எல்லாத்துக்கும் நான் மட்டுமே காரணம். இத வந்து தியரியா காலையில கேட்கறது மட்டும் பத்தாது. அண்ட் இன்ஃபேக்ட் நான் சொல்றது நிறைய பேருக்கு ஹர்ட்டிங்கா கூட இருக்கும். சே, நீ பாவம், நீ எவ்வளவு நல்லவ, உன் குடும்பம் பாரு இவ்வளவு மோசமான குடும்பம் அப்படின்னு சொன்னா குழு 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 குழுன்னு இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ நான் பாவம். we want to be, அடுத்தவங்க நம்மள பாவம்னு சொன்னா நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு பூ பூக்கும். சே நான் பாவம். யாராவது வந்து நீ பண்ணதுக்கு தான் அனுபவிக்கிறேன்னு சொன்னா ஹர்ட் ஆகும். பட் தட் இஸ் த ட்ரூத். தட் இஸ் த ட்ரூத். சோ முக்தி அடைவதற்கு ஞானம் மட்டுமே போதுமானதல்ல. இப்ப கிருஷ்ணா இங்க என்ன பிரபுபாத் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஞானம் மட்டும் பத்தாது. உடல் அல்ல ஆத்மா, என் கர்மாக்கு நான் தான் காரணம், இதெல்லாம் ஞானம் வந்தா பத்தாது. நீங்க உடலை விட்டுட்டு ஆத்மாவா நீங்க இறங்கி வேலை பார்க்கும் போதுதான் நீங்க செய்யும் செயல் மூலம் பியூரிஃபை ஆவீங்க. அதாவது பிரபுபாத் அடிக்கடி சொல்ற எக்ஸாம்பிள், பால் ப்ராடக்டால டயரியா போன ஒருத்தனுக்கு வந்து மோர் கொடுத்தா டயரியா நிறுத்துவாங்க. அது மாதிரி இந்த உடலால கஷ்டப்படுற நாம இந்த உடலை யூஸ் பண்ணியே த்ரூ திஸ் பாடியே நாம வந்து நம்மள வந்து பியூரிஃபை பண்ணிக்கிறோம். எப்படி? கர்ம யோகம் பண்ணி. So it is not an amazing thing given here. அதே உடலையே இவ்வளவு நாள தவறுக்கு யூஸ் பண்ண உங்க பாடிய சரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ற மூலம் you are purifying your body now. இல்லீங்களா? சோ இவ்வளவு நாளா பலன் நோக்கு செயலுக்கா செஞ்ச நீங்க இப்ப வந்து கிருஷ்ணா கான்சியஸ் நீங்க செய்யும் போது you're getting purified. See, பலன் நோக்கு செயல்களை துறக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மாவின் இதயம் உண்மையில் தூய்மை அடையாது. சும்மா நான் ஞானி ஆயிட்டேன், உடல் எல்லாம் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டேன், நீங்க போய் இப்படி காட்டுல கோந்துக்கிட்டீங்கன்னா your heart will not be pure. மறுபடியும் கண்டாமினேட் ஆகும். பிரபுபாத் என்ன சொல்ற, கிருஷ்ணா என்ன சொல்ற, do some actions that will permanently remove the impurities in your heart. உங்க ஹிருதயத்தில் இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை ஃபுல்லா அப்படியே வேரோட புடுங்கி எறியருக்கு என்ன பண்ணணும்னா we should do chanting. அதனாலதான் நான் சொல்றேன், தயவு செய்து இங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ ஆர்டினரி ப்ராசஸ் நினைக்காதீங்க. இது உங்களுக்கு கிடைச்சிருக்கிற சூப்பர் டூப்பர் பம்பர் பிரைஸ். இது எவ்வளவு பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியாது. புரிஞ்சவங்க சீரியஸா எடுத்து பக்தி பண்ணுங்க. இந்த மாதிரி உங்க ஹிருதயத்தை தூய்மைப்படுத்தும் வாய்ப்பு உலகத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருக்கான, எல்லாருக்கும் இருக்கு. பட் வென்லி 56 பேர் தான் இன்னைக்கு இதை நம்ம ஏத்துக்கிருக்கோம். மத்தவங்களாம் இன்னும் இதை ஏத்துக்கல. சோ கிடைச்ச வாய்ப்பு கப்புன்னு புடிச்சுக்குங்க. நீங்க இந்த மனித உடல்ல கொஞ்ச நாள் தான் இருப்பீங்க, வெரி ஃபியூ இயர்ஸ் தான் இருப்பீங்க. இந்த மனித உடல் இருக்கும் போது எனக்கு அந்த தேவரை பிடிக்கும், இவங்களை பிடிக்கும், அவங்கள பிடிக்கும், இது எப்படி இவங்க கிருஷ்ணாதான்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க சண்டை போடுறதுனால எங்களுக்கு ஒண்ணும் நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் பெரு நஷ்டம். only you are suffering. You are suffering. It's not we who is going to suffer. உண்மை எடுத்து சொல்றோம், ஏத்துக்கிறது ஏத்துக்காது உங்களுடைய ஹிருதயத்துலதான் இருக்கு. This you have to decide. Ball is in your court. You should decide whether you should take this seriously or leave it and go.
சோ முக்தியடைய விரும்பும் நபர்கள் பரமபுருஷ பகவானுடன் தொடர்புடைய பொருள்களை பௌதிகமானவையாக எண்ணி துறக்கின்றனர். உண்மையில் ரொம்ப ஒரு அழகா ஒரு கேள்வி கேட்கிறார் பிரபுபாத். இந்த உலகத்துல எல்லாமே கிருஷ்ணருக்கு சொந்தம்னா நான் துறந்துட்டேன் அப்படின்னா நீ என்னத்த துறக்கிற? வாட் இஸ் தட் யூ ஆர் ரினௌன்சிங்? நீ என்ன கொண்டு வந்த, எதை கொண்டு வந்தாய் நீ கொண்டு செல்ல? இந்த டயலாக் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் இஸ் நாட் a true dialogue. நம்ம என்ன கொண்டு வந்தோம்? பிறக்கும்போது எதை கொண்டு வந்தோமா? Just because you're born in that particular family, you claim proprietorship. You claim proprietorship. உண்மையில் நீங்க பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தீங்க? போகும்போது என்ன கொண்டு போறீங்க? இந்த உடலை கூட விட்டுட்டு தான் போறீங்க. சோ நல்லா தெரியுது, 6வது அறிவுக்கு தெரியுது இது எதுவுமே என்னை சேர்ந்தது இல்லைன்னு. பட் ஸ்டில் அகங்காரம், கிரீடினஸ், காமம், குரோதம், மதம், மாசிரியம், லோபம், மோகம் போட்டு நம்மள ஆட்டுது. எல்லாம் என்னுடையது. எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு மீ. எங்க அம்மா வீட்டு சொத்து எனக்கு, எங்க வீட்டுக்கார சொத்து எனக்கு, சொத்தெல்லாம் வாங்கி வாங்கி வச்சு ஆர் யூ கோயிங் டு டேக் இட் டு கோலோகா? எவ்ரிதிங் பிலாங்ஸ் டு லார்டுங்கிற தெரியும் போது வாட் இஸ் தட் டு ரினௌன்ஸ்? நான் ஒரு எக்ஸாம்பிள் எப்பவுமே சொல்லுவேன். ஒரு அவள் விக்கிறவன், அவள் வந்து பகவானுக்கு முன்னாடி கேட்பாங்க, அப்ப கொடுக்க மாட்டான். ஆனா காத்து பலமா வரும்போது எல்லா அவளும் பறக்கும். பறக்கும் அவள் எல்லாம் பகவானுக்கேன்றுவான். அது எப்படியும் பறக்குது, போனா போது பகவான் வச்சுக்கிட்டோம். என்ன ஒரு செம பிளானிங் பாருங்க. அந்த மாதிரிதான் நம்ம ரினௌன்ஸ்மெண்ட் இருக்குது. இங்க ஏற்கனவே ஃபேமிலியில புடுங்கிச்சு, எனக்கு இங்க ஒண்ணும் இல்லைன்னா நான் ரினௌன்ஸ் பண்ணிட்டேன் மாதாஜி. தட் இஸ் நாட் ரினௌன்ஸ்மெண்ட். உங்களுக்கு எல்லாமே இருக்கும் போது நீங்க ரினௌன்ஸ் பண்ணீங்கன்னா தட் இஸ் ரினௌன்ஸ்மெண்ட். நிறைய பேர் கேக்குறாங்க, உங்களை ஏன் இந்த சின்ன வயசுலயே, சின்ன வயசு என்ன 50 வயசு, சின்ன வயசுலயே பகவத்கீதை எல்லாம் படிக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? அதெல்லாம் வயசான காலத்துக்கு. இப்ப என்ன வயசான அப்புறம் உடலே செயல்படாதுங்க அப்படி இந்த உடல் கிருஷ்ணருக்கு அப்படின்னு சொல்றேன். Do you think you are very intelligent and Krishna is a fool? Do you think Krishna is a fool? No. உங்களுடைய உங்க இளமை கிருஷ்ணருக்கு கொடுத்தீங்கன்னா that is renouncement. That is renouncement. சோ நம்ம கிட்ட பொருள், நமக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருந்து, நல்ல ஹஸ்பண்ட், நல்ல குழந்தைகள் இருந்தும் நாம இந்த பௌதிக வாழ்க்கை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கும் போது he will be happy. That is real renouncing. அதுவும் எப்படி செய்ய சொல்றாங்க ரினௌன்ஸ்மெண்ட்? நமக்கு த்ரூ ஆக்ஷன்ஸ் தான். நீங்க குழந்தைங்களை பார்த்துதான் ஆகணும், ஹஸ்பண்ட பார்த்துதான் ஆகணும், ஃபேமிலியை பார்த்துதான் ஆகணும். த்ரூ கிருஷ்ணா கான்சியஸ் you are going to take care. சோ இத நம்ம வந்து திருப்பி 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 நான் சொல்றேன், பகவத்கீதையில இருக்கிறத ப்ராப்பரா உணர்ந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த பக்தி விட்டு வெளியில போக மாட்டோம். இது இம்ப்ராப்பரா அப்பொன்னு அதான் நான் சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்சி. மாசம் ஒருக்க சாப்பிட்டா நான் உயிர் வாழ்வேன்னு நினைச்சீங்கன்னா மாசம் ஒருக்க பகவத்கீதா கிளாஸ் வாங்க. நீங்க ஒரு வேளைக்கு 3 வேளை சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி பகவத்கீதை கேளுங்க. தட் இஸ் குட் ஃபார் யூ. உங்க நல்லதுக்காக. நாங்க இங்க சொல்றது எதுவுமே எனக்கு ஐசா பைசா லாபம் கிடையாது. எனக்கு இன்ஃபேக்ட் ஐ ஆம் சர்விங் மெனி திங்ஸ், சாக்ரிஃபைசிங் மெனி திங்ஸ். பட் இது மூலம் ஏதாவது ஒரு ஆத்மா பக்தி எடுத்துட்டா கூட கிருஷ்ணா வில் பி ஹாப்பி, சோ ஐ வில் பி ஹாப்பி. சோ அதுக்காக தான் நாங்க சொல்றோமே ஒழிய டோன்ட் திங்க் வி ஹேவ் சம் இன்னர் மோட்டிவ்ஸ், எங்களை பாப்புலர் ஆக்கிக்கணும், எங்களை பெருசாக்கிக்கணும்னோ. நீங்க சாண்ட் பண்றேன், நல்லா பக்தி பண்றேன்னா தட் இஸ் a real gift for all of us. ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா.